என்ன வைக்கிறீங்க? ஊறுகாயா? நான் மரத்துல இருந்து விழுந்து திருக்கோடுஞ்சு போனாலு. சரி. நான் நடக்க முடியாது. நான் ஊறுகாய் வியாபாரம் பார்க்கிறேன். என் சொத்து நாட்டு மக்கள். ராஜாவில இருந்து தானியம் விதைச்சு உணவு உண்ணக்கூடிய விவசாயி வரைக்கும் பசிக்கும். அவங்க வீட்டுல காய்கறி இருந்திருக்கு இல்லாம இருக்கு. சப்போர்ட்டுக்கு இந்த ஊறுகாய் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க சார். ஆமாங்க. அப்ப அதுதான் சார் என்னுடைய அறிவு. என்னென்ன ஊறுகாய் வச்சிருக்கீங்க? நீந்துச்சா போறேன். இப்போதைக்கு சந்தோஷம் தரேன். இது எவ்வளோங்கய்யா? காசு வேணாமா? வேண்டாம். அப்படியே எனக்கு கொடுக்கணும்னா 10 ரூபா விடுங்க. ஒரு டீ குடிக்க 10 ரூபா வேணுமா? 10 ரூபா போகும். இல்ல இதை பிடிங்க. காசை கொடுத்து இல்ல இதை வச்சுக்கோங்க. வேணாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காசு தாங்க எனக்கு வேணும். இப்படி சும்மாலாம் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் உதவி செஞ்சப்ப கூட வேணான்னு இவர் மறுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பு மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது அவருடைய வேலை மேலேயும் அவர் மேலேயும் அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு. ஜோஷ்வா ஹெல்ப்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு அற்புதமான வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. இங்க ஒரு ஊறுகாய் வியாபாரி தான் கஷ்டப்பட்டு தான் இந்த ஊறுகாய் வியாபாரத்தை பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரியான சூழல்ல கூட உழைச்சுதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவர் இருக்காரு. இப்படிப்பட்ட இவருக்கு இந்த நபர் உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல அவர்கிட்ட ஊறுகாய் வாங்க காசெல்லாம் வேணாங்க, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க, டீ குடிக்கிறேன் அப்படின்னு யதார்த்தமா அவர் சொல்றத பார்க்கும்போது இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா அப்படின்ற மாதிரி நமக்கும் ஃபீல் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா இவர் அதிக பணத்தை அவருக்கு கொடுக்க, ஐயோ வேணாங்க இப்படிலாம் பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வாங்க மறுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய மனசை தேத்தி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உதவிக்காக பணத்தை கொடுத்திருந்திருக்காரு. இப்படி ஒரு அழகான வீடியோ பல பேருடைய உள்ளத்தையுமே கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நற்செயல்களை செய்யுங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.